அமெரிக்காவில் கொரோனாவை விட 100 மடங்கு வீரியம் கொண்ட H5N1 பறவை காய்ச்சல் பரவத் தொடங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் மற்றும் டெக்சாஸ் மாகாணங்களில் உள்ள கோழிப்பண்ணைகளில் H5N1 பறவை காய்ச்சல் பரவத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. இது மேலும் 3 மாகாணங்களுக்கு பரவி லட்சக்கணக்கான கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதன் நீட்சியாக டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பண்ணையில் வேலை செய்த ஒருவருக்கு கால்நடைகளிடமிருந்து பரவியதையும் மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். கொரோனாவை விட 100 மடங்கு வீரியம் கொண்ட இந்த பறவை காய்ச்சலால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் இப்பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 100 பேரில் 54 பேர் உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் H5N1 பறவை காய்ச்சல் மேலும் பரவாமல் இருக்க அமெரிக்க சுகாதாரத்துறை உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் H5N1 பறவை காய்ச்சலால் அண்டார்டிகாவில் ஆயிரக்கணக்கான பென்குயின்கள் இறந்ததாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றத்தால் பென்குயின்களின் இனம் ஏற்கனவே அழிந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இப்பறவை காய்ச்சல் அதனை மேலும் தீவிரப்படுத்துவதாக விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. குஜராத் அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய விருத்துமான் சாகா 11 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த வீரர்களில் வில்லியம்சன் 26 ரன்களிலும், சாய் சுதர்சன் 33 ரன்களிலும், விஜய் சங்கர் 8 ரன்களிலும் நடையை கட்டினர். எனினும் மறுமுனையில் கேப்டன் சுப்மன் கில் தனி ஒருவராக போராடினார். அவர் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 48 பந்துகளில் 4 சிக்சர் 8 பவுண்டரிகளுடன் 89 ரன்கள் விளாசினார். குஜராத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்கள் சேர்த்தது. 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பஞ்சாப் அணியும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. மத்திய வரிசையில் களமிறங்கிய சஷாங்க் சிங் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 7 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் பஞ்சாப் அணி கடைசி ஓவரில் இலக்கை எட்டியது. 4 போட்டிகளில் விளையாடிய அந்த அணிக்கு இது 2வது வெற்றியாகும். 29 பந்துகளில் 61 ரன்கள் விளாசிய சஷாங்க் சிங் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்.